நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் கூகுளோட சர்ச் இன்ஜினை பயன்படுத்தியிருப்பீங்க. அது பகல்லையும் பயன்படுத்தியிருப்பீங்க, நைட்லையும் பயன்படுத்தியிருப்பீங்க. நைட்டில் பயன்படுத்தும் போது கூகுளோட சர்ச் இன்ஜினோட பேஜை நீங்கள் லைட் மோட்லேருந்து டார்க் மோடுக்கு நீங்கள் மாற்றிருப்பீங்க. பகலில் பயன்படுத்தும் போது டார்க் மோட் பேஜை அப்படியே லைட் மோடுக்கு நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணியிருப்பீங்க. பட் மாறாமல் அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கு முன்னே நீங்கள் ஒரு தவறு பண்ணிருக்கீங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஸோ அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. அந்த தவறை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டார்க் மோடை லைட் மோடுக்கு மாற்ற முடியாது. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் ஆல்ரெடி டார்க் மோடில் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ப்ரௌசரை நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. இப்போது நான் கூகுள் சர்ச் இன்ஜினை டார்க் மோடுக்கு நான் செட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு கூகுள்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கூகுள் சர்ச் இன்ஜினும் டார்க் மோடில் டிஸ்பிளே ஆகுது. சரி, இதை நான் ஆஃப் பண்ண முயற்சி பண்ணுறேன். இதுக்குள்ளேயே ஒரு 3 வழிகள் இருக்குது. ஒன்று, கீழே அப்படியே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இல்லை டார்க் தீம் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா இது லைட் மோடுக்கு மாறிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் ஹேம்பர்கர் ஐக்கான் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா இதுலேயும் டார்க் தீம் இருக்குது. இன்னொன்று செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிவைஸ் டிஃபால்ட் டார்க் தீம் லைட் தீம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டார்க் மோடாக இருக்குது. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணும்போது மறுபடியும் கூகுள் உங்களுக்கு டார்க் மோடில் தான் டிஸ்பிளே ஆகுது. இது என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, என்ன காரணம்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை டர்ன் ஆஃப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரௌசரோட ஹோம் பட்டனுக்குள்ளே போங்க. இப்போ வந்தாச்சு. டாப் ரைட்டில் 3 டாட், இதில் செட்டிங்ஸ், இதில் பாருங்கள் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். இப்போ இது டார்க் மோடில் இருக்குது. இப்போ இதை லைட் மோடாக மாற்றுவோம். மாற்றினோன்னா ப்ரௌசர் எல்லாமே லைட் மோடில் மாறிடுச்சு. இப்போ கூகுள் சர்ச் இன்ஜின் உங்களுக்கு லைட் மோடில் மாறிடுச்சான்னு பார்க்கலாமா? மறுபடியும் செக் பண்ணுவோம். கூகுள்னு டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுப்போம். சர்ச் கொடுத்தா மறுபடியும் அப்படி தான் இருக்குது, கூகுள் சர்ச் இன்ஜின் டார்க் மோடில். நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு செட்டிங்கை ஆஃப் பண்ணணும்னு. மறுபடியும் ஹோம் பட்டன் போங்க. இதில் என்ன பண்ணுங்கள், க்ரோம்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் கோலன், அப்புறம் பேக்ஸ்லாஷ், அப்புறம் ஃப்ளாக்ஸ், இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சரி, சர்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுங்கள், ஃபோர்ஸ் டார்க் கொடுத்துட்டிங்களா? இப்போ இதில் எனாபிள்னு இருக்கா, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இது டிஃபால்ட்டாக மாற்றுங்க. மாற்றிட்டு கீழே ரீலான்ச்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ க்ளோஸ் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கண்டென்ட் ஃபுல்லாக உங்களுக்கு லைட் மோடில் மாறிடுச்சு. இப்போ நம்ம கூகுளோட சர்ச் இன்ஜினை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் கூகுள் போங்க, சர்ச் பண்ணுங்கள். கீழே என்ன பண்ணுங்கள், டார்க் தீம் ஆனில் இருக்கா, இதை நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். வாவ், பார்த்தீங்களா மாயாஜாலத்தை? பார்த்தீங்களா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாங்க, க்ரோம் ஃப்ளாக்ஸில் இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபோர்ஸ் டார்க் மோட் வெப் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங் எல்லாமே ஒர்க் ஆகாது. நீங்கள் லைட் மோடுக்கு மாற்றணும்னு நினச்சா கூட மாற்ற முடியாது. ஸோ அதனால் க்ரோம் ஃப்ளாக்ஸ்குள்ளே போய்ட்டு அந்த ஃபோர்ஸ் டார்க் மோடை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், லைட் மோடுக்கு மாற்றிக்கலாம், டார்க் மோடுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது தான் பிரச்சனை. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் கூகுள் சர்ச் இன்ஜினில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்படி ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.